நல்லா பொண்டாட்டி அடி வெளுத்திருக்கும் போல உங்களுக்கு சட்டிடியில ஒடுக்கு வந்து போய் கிடக்கு. பாவா இவங்க பண்றதை பார்த்தா வித்தியாசமா ஒண்ணு பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பின்னாடி பாரியா. அதுக்கு முன்னாடி அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு, இப்படி சாக்கடைக்குள்ள அண்டாடா உங்களுக்கு சமைக்கிறது. அங்க பின்னாடி பேண்ட் வச்சிருக்காங்க, ஒண்ணுக்கு இருந்து வச்சிருக்காங்க, அம்பட்டு பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்குள்ள உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ள இருக்க கிருமியெல்லாம் காத்துல பரவி உங்களுக்கு சோத்துல வந்து என்னடா ஆகுறது உங்களுக்கு, இப்படியாடா பண்ணுவீங்க. சிரிச்சுக்கிட்டே பண்ணியா ஒரு நார்லடா, கொஞ்சம் கூட வீச்சமே அடிக்கலையா அந்த அந்த இடத்துல நிக்கிறதுக்கு. அந்த வீச்சம் எடுத்த இடத்துல நின்று சமைச்சுக்கிட்டு இருக்காங்க உக்காளி. அதெல்லாம் என்ன சொல்றது உக்காளி. ஓட்ட சட்டியில தழும்ப தழும்ப எண்ணெயை ஊத்துனேன், அப்படி முட்டையை போட்டேன், ஒரு 10 முட்டையை போட்டேன், அப்படி போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் மேல எண்ணெய் ஊத்துறேன். சரி நல்லா எண்ணெயை ஊத்துங்க, கொலஸ்ட்ரால் வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வந்து நிறைய எண்ணெய் ஊத்து தப்பு கிடையாது. சீக்கிரம் செத்து போயிடுவோம். சீக்கிரம் பகவான்கிட்ட போய் உட்காந்துக்கிறோம். பகவானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்காந்துக்கிறோம். உட்காந்து சீட்டு ஆடலாம். மேல போய் வாங்க. பேசாம இருந்தா பாருங்க, இப்போ போட்டு மசாலா அம்பிட்டு மசாலா போட்டு எல்லாம் கிண்டி. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒன்றும் பச்சைக்கல்ல ஊத்துறாங்க. முட்டையை போட்டேன், மறுபடியும் பச்சைக்கல்ல பயிர் மாதிரி போடுறேன். மாட்டை தட்டி மண் சைட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி. கீழே மஞ்சள் கலர், மேல பச்சை கலர். என்னடா இலவு